ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் உயிரே உன்னை தேடி அத்தியாயம் 23. இப்போ கூட உதயராகா சிவா மேல் இஷ்டப்பட்டு போயிருப்பாள் என்று அபிக்கு தோணலை. ஏனென்றால் உதயா மனதில் பட்டதை வெளிப்படையாக முகத்துக்கு நேராக சொல்லிவிடுவாள். சிவாவை விரும்பி இருந்தால் இவனிடமே சொல்லி இருப்பாள். ஒருவேளை என்னை பழிவாங்க என் கல்யாணத்தை நிறுத்தி என்னை அசிங்கப்படுத்த சிவா உதயாவை கூட்டி போய் இருப்பானோ? அப்படி போயிருந்தால் உதயாவுக்கும் அது அசிங்கம்தானே. ஒருவேளை அவனுக்காக சரி என்று சொல்லியிருப்பாளோ? இருக்கலாம். சில சமயம் உதயா சிறுபிள்ளைத்தனமாக சில விஷயங்கள் செய்வாள். பெரிதாக கட்டுப்பாடுகள் இல்லாமல் சுதந்திரமாக வளர்ந்த பெண். அதனால் தடாலடியாக சில விஷயங்களை வெளிப்படையாக பேசுவாள், செய்வாள். அப்படித்தான் இப்போ அந்த மாட்டுக்காரன் கூட சேர்ந்துக்கிட்டு பண்ணியிருக்கா. அறிவு கட்டவ, முட்டாள் என்று அபி உதயராகாவை திட்டினான். இவர்கள் இந்த பக்கம் வீட்டிற்கு வரவும் தாத்தா ஃபோன் பண்ணி மேனேஜரிடம் என் மகனுக்கு ஹார்ட் அட்டாக், அதனால் கல்யாணம் நின்று போச்சு, ஆனால் வந்தவர்களை வரவேற்று சாப்பிட வைத்துத்தான் அனுப்பணும் என்று சொல்லிவிட்டார். மேனேஜரும் வந்தவர்களை வற்புறுத்தி சாப்பிட வைத்து காரணத்தை சொல்லி அனுப்பினார். இதனால் நெருங்கிய சொந்தங்கள் அனைவரும் சாப்பிட்டுவிட்டு அபி வீட்டிற்கு வந்தார்கள். வந்தவர்கள் யாரும் ஏன், என்ன விஷயம் என்று கேட்கலை. ரவியின் உடல்நிலை பற்றித்தான் விசாரித்தார்கள். சிலர் கல்யாணத்தை நிறுத்தி இருக்க வேண்டாம், இந்நேரம் கல்யாணமே முடிஞ்சிருக்கும், இனிமேல் தனியாக எடுத்து செய்யணும், சில பிள்ளைகளுக்கு சாமானியமாக கல்யாணம் நடக்காது என்றார். தேவிகா வசந்தி வந்தவர்களிடம் வாய் பேசினாலும் கவனம் இங்கே இல்லை. உதயராகா எங்கே போயிருப்பாள், யார் கூட போயிருப்பா என்ற சந்தேகம்தான். சதானந்தனும் உதயகலாவும் மகளின் தோழிகளுக்கு ஃபோன் பண்ணி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா, அவள் யாரையாவது விரும்பினாளா என்று பலவிதமாக கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். தாத்தா மட்டும்தான் எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக இருந்தார். ஆனாலும் அவருக்குள்ளும் கவலை இருந்தது. முதல் கவலை மகன் பிழைத்து வந்து விடணும். இரண்டாவது முக்கியமான கவலை சிவா உதயராகாவை மனமாற ஏற்றுக்கிட்டு வாழணும். அது உடனே நடக்காது என்று தாத்தாவிற்கும் தெரியும். ஆனாலும் ஒரு நப்பாசை. அழகு தேவதையாக இருக்கும் பேத்தியிடம் பேரன் மயங்கி கிடக்க மாட்டானா என்று ஆசைப்பட்டார். தாத்தாவிற்கு பல ஃபோன் கால்கள் வந்துவிட்டது. சிவா ஒரு பெண்ணை சிவன் கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டான் என்று பலர் இவருக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, ஆமாம் தெரியும் என்றதோடு ஃபோனை வைத்து விட்டார். தாத்தா எல்லா தரப்பு மக்களோடும் சரிசமமாக பேசி பழகக்கூடியவர். அதனால் ஊரில் எந்த விஷயம் நடந்தாலும் அவர் காதுக்கு வந்துவிடும். ரவியோ அபியோ அப்படி யாரிடமும் பேசி பழக மாட்டார்கள். ஃபேக்டரியில் கூட சூப்பர்வைசர், மேனேஜர் என்றுதான் பேசுவார்கள். தொழிலாளர்களிடம் பேச மாட்டார்கள். முதலாளி என்றால் பெரிய டாப்பு என்றும், தொழிலாளி எல்லாம் வெறும் டூப்பு என்று நினைக்கும் ஆட்கள். அதனால்தான் இவ்வளவு நேரம் வரை சிவாவின் திருமணம் பற்றி அபிக்கு தெரியாமல் இருந்தது. அவனுக்கு நண்பர்கள் என்றால் கூட உயர்மட்ட நடுத்தர குடும்பம், இல்லை உயர்மட்டத்து வீட்டு பையன்கள் தான். இங்கே இந்த ஊரில் அவனுக்கு பெரிதாக நண்பர்கள் இல்லை. அதனால்தான் தெரியலை. மொத்த குடும்பமும் அமர்ந்து திருமணம் நின்று விட்டதே, அதுவும் உதயராகா காணாமல் போனதால் நின்று விட்டதே என்ற கோபம் அவர்களுக்கு. இனி இங்கே நமக்கு என்ன வேலை? என் மகன் எப்படி இருக்கானோ, கிளம்பு என்ற தேவிகா. கலா, என்ன ஆச்சு? உன் மகன் எங்கே போனான்னு தெரிஞ்சதா என்று கேட்க, இல்லை பெரியம்மா, எங்கே போனான்னு தெரியலை என்றார் அழுகையுடன். இப்போ எதுக்கு அவகிட்ட பேசுகிறீங்க என்று வசந்தி மாமியாரின் காதை கடிக்க, சும்மா இருடி, இன்னும் கூட எனக்கு நம்பிக்கை இருக்கு என்றார் தேவிகா. போங்க, எனக்கு அப்படி எதுவும் தோணலை என்றாள் வசந்தி. என் மகனோட கல்யாணம் நின்னதுதான் எனக்கு இப்போ வைத்தறிச்சலாக இருக்குது. அந்த உதயா சரியான நேரம் பார்த்து நம்மளை பழி வாங்கிட்டாளே என்றார். அந்த நேரம் பெரிய கேட் திறக்கவும் ஹாலில் நின்றவர்கள் எட்டி பார்க்க வாசலில் ஒரு வாடகை கார் வந்து நின்றது. யார் இந்த நேரத்தில் வர்றது என்று பார்க்க காரின் பின்பக்க கதவை திறந்து கொண்டு சிவச்சந்திரன் இறங்க அவன் பட்டு வேட்டி சட்டையில் கம்பீரமாக இருந்தான். கழுத்தில் கிடந்த மாலை சொன்னது அவன் மணமகன் என்று. அவனை அந்த கோலத்தில் பார்த்தவர்கள் அதிர்ந்து போய் காரின் உள்ளே பார்க்க சர்வ அலங்கார தேவதையாக இறங்கினான் உதயராகா, அதுவும் மணமகளாக. அவளை மணமகள் கோலத்தில் கண்ட அவள் அம்மாவும் அப்பாவும் அதிர்ந்து போய் நின்றார்கள். பாவி பாவி, என் குடிய கெடுப்பாளா
என் குடியை கெடுத்த படுவாவி! ஏண்டா ஏண்டா உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? என் மகனுக்குன்னு பேசின இவ தான் கிடைச்சாளா உனக்கு? என் மகனையும் எங்களையும் அசிங்கப்படுத்த இவளை இழுத்துக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணியிருக்க. ஏண்டி உனக்கு அறிவு இல்லை? என் மகன் கால் தூசிக்கு கூட சமமாக மாட்டான் இந்த மாட்டுக்காரன். இவனை போய் கல்யாணம் பண்ணியிருக்கியே, நீ உருப்படுவியா? நாசமா போவ. இவனை தேடி தேடி நீ அவன் வீட்டுக்கு போகும்போதே லேக்கா சொன்னான் அவ வேண்டாமனு. நானும் என் மாமியாரும் தான் கேட்கல. சொந்தம்னு நாங்கள் நினச்சி இருந்ததுக்கு நீ சரியான பாடம் புகட்டிட்ட. ஏண்டா உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் வீட்டுக்கு மருமகளாக வர வேண்டிய பொண்ணை மயக்கி கூட்டி போய் தாலி கட்டி இருப்ப. ஆனாத கழுத, ஆனாத நாயே என்று வசந்தி பேச வேட்டியை தூக்கி கட்டிய சிவா, இதோ பாருங்க, பொம்பளையாச்சேன்னு இம்போட்டு நேரம் நீங்கள் பேசினதுக்கு நான் எதுவும் சொல்லாமல் இருந்தேன். என் மேலே எந்த தப்பும் இல்லை. இதோ நிற்கிறாளே இவா தான் அதிகாலையில் என்னை தேடி வந்து கல்யாணம் பண்ணிக்க சொன்னான். நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் என் தாத்தான்னு ஒருத்தர் இருக்காரே, அவர் தான் நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கலை அப்படின்னா தூக்குல தொங்குவேன்னு மிரட்டுறாரு. நான் என்ன பண்ணேன்? பெத்த தாயும் இல்லை, தகப்பன் உயிரோடு இருந்தும் பிரயோசனம் இல்லை. எனக்குன்னு இருக்கிற ஒரே உறவு அந்த மனுஷன்தான். அவரும் சேலையை எடுத்து ஃபேனில் தூக்கு மாட்டிக்கிட்டு நிற்கிறாரு. நான் என்ன பண்ணுறது? என்னால் அவர் சாக வேண்டாம்னு தான் இவ கழுத்தில் தாலியை கட்டினேன். அம்புட்டு தான். வேறு எது நீங்கள் கேட்குறதா இருந்தாலும் நீங்கள் கேட்க வேண்டியது இதோ இவகிட்டேயும் தாத்தா கிட்டேயும் தான். நான் இவளை மயக்கவும் இல்லை, இவகிட்ட மயங்கவும் இல்லை. இவ தான் கிறுக்குத்தனமாக என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்தா. என்ன பேசுகிற வேலை எதுவும் வச்சுக்க வேண்டாம். ஆமாம் சொல்லிவிட்டேன் என்றவன் விறுவிறுவென்று நடந்து பின்வீட்டு பக்கம் செல்ல அவன் பின்னாடியே உதயராகாவும் கிளம்ப, ஏய் நில்லடி என்று தேவிகா கர்ஜிக்க உதயராகா உடல் தூக்கி போட்டது. இன்று காலையில் அவர்களை பற்றி தெரிந்து கொண்டது முதல் அவர்களை நினைத்தாலே அவளுக்கு பயம் வந்தது. இப்போதும் உடல் நடுங்க அவள் நிற்க சிவா கண்டுகொள்ளாமல் போக தங்களது வண்டியில் வந்து இறங்கிய மாறன் பிரகாஷ் குடும்பத்தை பார்த்த தேவிகா வசந்தி லேக்கா மூவரும் அதிர்ந்து போய் நின்றார்கள். காரணம், பிரகாஷின் மனைவி கையில் இருந்த ஓலப்பெட்டிதான். ஆக இந்த திருமணத்தை திட்டமிட்டு நிறுத்தியது தாத்தாதான் என்று அபியும் அப்போதுதான் புரிந்து கொண்டான். சிவாவும் உதயாவும் மணமக்களாக வந்து நின்றதை பார்த்த அதிர்ச்சியில் இருந்து அபி இப்போதுதான் சுய உணர்வு பெற்றான். அதே நேரம் சுதாரித்த தேவிகா, எதுக்காகடி என் பேரனை ஏமாத்திட்டு இந்த மாட்டுக்காரனை கட்டிக்கிட்ட? அவன்தான் உனக்கு வேணும்னா முன்னாடியே சொல்லி தொலைஞ்சிருந்தா இந்த கல்யாண ஏற்பாடே பண்ணியிருக்க மாட்டோமே. நேற்று ராத்திரி நலங்கு வைக்கும்போது கூட ஈன்னு பல்ல காட்டிக்கிட்டு சந்தோஷமாக தானே இருந்த. அதுக்குள்ளே என்னடி வந்துச்சு உனக்கு என்று பாட்டி கேட்க, இவ அந்த மாட்டுக்காரன் கூட சேர்ந்துக்கிட்டு நம்மளை அசிங்கப்படுத்தணும்னு பிளான் பண்ணி இப்படி பண்ணிட்டா பாட்டி என்றாள் லேக்கா. உனக்கு நாங்கள் என்னடி கெடுதல் பண்ணினோம்? இப்படி எங்களை சிங்காரிச்சு மூக்கறுத்துட்டியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா என்று வசந்தி சாபமிட்டாள். அப்போதுதான் உதயராகாவின் கழுத்தில் கிடந்த வைரத்தாலியை கண்ட லேகா, பாட்டி அவ கழுத்தில் கிடக்கிற வைரத்தாலி என்னோட கொள்ளுப்பாட்டியோடது தானே, இது எப்படி அவன் கைக்கு போச்சு என்று லேகா கேட்க, அதுதான் அவனே சொல்லிவிட்டானே, உன் தாத்தா தான் அவனை மிரட்டி இவளை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாருன்னு. ஓலப்பெட்டியை தூக்கி கொடுத்த மனுஷனுக்கு வைரத்தாலியை தூக்கி கொடுக்க முடியாதா என்ன? அதுவும் அவர்கிட்ட தானே இந்த தாலி இருந்தது, அதுதான் கொடுத்துருக்கிறாரு. எல்லாம் அவரோட பிளான் தான். வரட்டும், எல்லாம் பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நம்ம கூட இருந்தாருல்ல, வரட்டும், அவருக்கு இருக்குது. என்னை பற்றி அவருக்கு சரியாக தெரிய வைக்கிறேன் என்று பாட்டி சத்தம் போட உதயராகா பயந்து போய் உடல் நடுங்க தலை குனிந்தபடி இருக்க, பாட்டி போதும் விடுங்க, காணாமல் போனவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டா, அவளுக்கும் நமக்குமான உறவு முறிஞ்சு போச்சு. இப்போ அந்த சிவாவோட மனைவி. தேவையில்லாமல் அடுத்த வீட்டு பொண்ணை பற்றி பேசாதீங்க, வாங்க நாம் ஹாஸ்பிட்டல் போகலாம், அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலை என்ற அபி மாடிக்கு போய்விட, பாவி என் குடியை கெடுத்த பாவி, இப்படி என் குடும்ப மானத்தை சந்தி சிரிக்க வச்சிட்டியேடி என்று வசந்தி திட்ட, நான் தான் அன்னைக்கே சொன்னேனே அம்மா, இவ அடிக்கடி அவன் வீட்டுக்கு போயிட்டு வர்றா, அவனுக்காக நம்ம கிட்ட
சண்டை போடுறா, இது நமக்கு சரியாக வராது அப்படின்னு சொன்னேன். நீங்கள் தான் கேட்கல. இப்போ பாருங்க, 2 பேரும் சேர்ந்து என் அண்ணனோட வாழ்க்கையில் மண்ணள்ளி போட்டுட்டாங்க என்று லேகா உதயா மேல் இருந்த வன்மத்தை தக்க சமயத்தில் சொல்ல, ஏண்டா அவன் பொண்டாட்டிய இவங்க எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க, அவன் என்னடானா எனக்கு என்ன வந்துச்சுன்னு போயிட்டான், பாவம்டா உதயா என்று பூபதி சொல்ல, நாம் என்னடா பண்ண முடியும் என்று மாறன் கேட்க, பிரகாஷ் மனைவியிடம் உதயாவை கூட்டிக்கிட்டு சிவா வீட்டுக்கு போ என்றதும் அவள் உதயாவின் கையை பிடித்து கொண்டு செல்ல, ஏய் நில்லடி என்ற உதயகலா கத்த, அதுவரை அமைதியாக நின்ற உதயா, அம்மா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருமா என்றதுதான் தாமதம். அவள் கன்னத்தில் 4 அறை பலார் என்று கலா அடிக்க, ஐயோ அம்மா வலிக்குது என்று கன்னத்தை பொத்தி கொண்டு உதயா கத்த, வலிக்குதா? வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும், எனக்கு அதை விட 1000 மடங்கு வலிக்குதுடி. இப்படியே செத்து போயிட்டா என்னன்னு தோணுது. ஏண்டி இப்படி ஒரு காரியம் பண்ணின? இந்த கல்யாணம் உனக்கு பிடிக்கலைன்னா அப்பா கிட்டையும் எங்கிட்டையும் சொல்லி இருக்கலாமே. எதுக்கடி அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட? உனக்கும் அவனுக்கும் எப்படி ஒத்து வரும்? உன்னோட படிப்பு, நாகரிகம், பழக்க வழக்கம் இதில் ஒன்றாவது அவனுக்கு இருக்கா? மாட்டு பின்னாடி தெரிகிற வண்டி, நாளைக்கே ஜல்லிக்கட்டில் மாடு பிடிக்கிறேன்னு மாடு குத்தி அவன் செத்து போயிட்டா என்று கலா சொல்லி முடிக்க முன் அம்மா என்ற அலறலும் பலார் என்ற சத்தமும் கலாவின் கன்னத்தில் அரைந்திருந்தார் சதானந்தன். என்ன பேச்சு இது? உன் வாயால் இப்படி சொல்லலாமா? நாம் வேண்டாம்னு அவ முடிவு பண்ணி விட்டா, நமக்கும் அவ வேண்டாம். இது அவ தேர்ந்தெடுத்த வாழ்க்கை. கஷ்டமோ நஷ்டமோ அவளே அனுபவிக்கட்டும். வா நாம் கிளம்பலாம். இனி ஒரு நிமிடம் நாம் இங்கே இருக்கக்கூடாது என்றவர் காலில் விழுந்து, அப்பா ப்ளீஸ்ப்பா, என்னை புரிஞ்சுக்குங்கப்பா. உங்ககிட்ட சொல்லிட்டு பண்ணுற சூழ்நிலை இல்லை. அம்மா தான் சொன்னாங்களே, எனக்கு இந்த கல்யாணம் தட்டி போச்சுன்னா அப்புறம் கல்யாணமே நடக்காதுன்னு சொன்னாங்க தானே, அதுதான் இந்த முடிவை இன்னைக்கே எடுத்தேன். ப்ளீஸ்ப்பா என்று உதயா கெஞ்ச, மகளின் கைகளை எடுத்து விட்டவர், உன் வாழ்க்கை உன் இஷ்டம், நாங்கள் யார் உன் விஷயத்தில் தலையிட என்று சொன்னவர் கலாவை இழுத்து கொண்டு வீட்டிற்குள் செல்ல, அம்மா அப்பாவை சமாதானம் செய்ய உதயராகா பின்னாடியே வீட்டிற்குள் செல்ல, இங்கேயே நில்லுடி, ஒரு அடி எடுத்து என் வீட்டுக்குள்ளே வந்த காலை உடைச்சி போட்டுருவேன். இந்த வீட்டுக்குள்ளே வர ஒரு தகுதி வேணும், தராதரம் வேணும். எப்போ அந்த மாட்டுக்காரன்தான் முக்கியம்னு போனியோ அப்போவே உன்னோட உறவு அருந்து போச்சு. மரியாதையாக உன் அருமை புருஷனோட குடிசைக்கு போயிரு. தாத்தாவை ஐஸ் வைத்து இந்த வீட்டிற்குள் வரலாம்னு நினச்ச நீ உயிரோடவே இருக்க மாட்டா. ஆமாம் சொல்லிவிட்டேன் என்று வசந்தி கத்த, அதை கேட்ட உதயாவுக்கு பயத்தில் கை கால்கள் தந்தியடிக்க அவள் உடல் நடுங்க அப்படியே மயங்கி சரிந்தாள். அவளோட அம்மா அப்பா அறைக்கு போய்விட்டதால் அவர்களுக்கு தெரியாது. மாறனும் அவன் மனைவியும் ஓடிப்போய் உதயாவை தூக்க, இனி ஒரு நிமிஷம் அவள் இங்கே இருக்கக்கூடாது என்று தேவிகா கத்த, பூபதிதான் உதயாவை தூக்கி கொண்டு பின்பக்க வீட்டிற்கு சென்றான்.